ஒரு கிராமத்தில் சங்கர் கோமதின்னு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. சங்கர் தன்னோட மனைவி கோமதி கிட்ட வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புனான். ஐயோ அம்மா, வலிக்குதே, வலி தாங்க முடியலையே. அச்சச்சோ, குருவிக்கு அடிபட்டிருக்கே, அதால பறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உடனே சங்கர் அந்த மந்திர குருவியை தூக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டான். கவலைப்படாத குருவி, இன்னும் கொஞ்ச தூரம் தான். வீடு வந்ததும் உன்னோட காயத்துக்கு மருந்து போடலாம். வீட்டுக்கு போனதும் சங்கர் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு தன்னோட மனைவி கோமதி கிட்ட அந்த குருவியை காட்டினான். பாரு கோமதி, இந்த குருவிய இனிமேல் நாம தான் பார்த்துக்கணும். சரிங்க, இந்த குருவியோட காயத்துக்கு மருந்து போட்டு நாமளே பார்த்துக்கலாம். சங்கர் கோமதி 2 பேரும் குருவியோட காயத்துக்கு மருந்து போட்டாங்க. குருவி ரொம்ப சோர்வா இருந்தனால அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டு. எங்க குருவிக்கு குணமானோன்னு நம்ம 3 பேரும் வேற ஊருக்கு போலாமா? இந்த ஊர்ல பெருசா எந்த வேலையுமே இல்லை, நம்மளும் ரொம்ப கஷ்டப்படுறோம். வேற ஊருக்கு போய் ஏதாவது வேலை செய்யலாமா? சங்கரும் கோமதியும் பேசிட்டு இருந்தத மந்திர குருவி கேட்டுட்டு இருந்தது. அச்சோ, பாவம் சங்கரும் கோமதியும். அவங்க இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது என்னோட மந்திர சக்தியால உதவணுமே. உடனே அந்த குருவி தன்னோட சக்தியால ஒரு மந்திரமாட்ட வர வச்சது. சங்கரும் கோமதியும் வெளியே வந்து பார்த்தப்போ ரொம்ப அதிர்ச்சியானாங்க. மந்திர குருவிக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. இதை எல்லாத்தையும் ஒரு மந்திரவாதி மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தான். எப்படியாவது அந்த மந்திர குருவியை கொன்னுடணும்னு நினைச்சான். அந்த ஊர்ல மந்திர சக்தி அவனை தவிர வேற யார்கிட்டயும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான். மந்திர மாடு மூலமா ஏதாவது வேலை செஞ்சுக்கலான்னு சங்கரும் கோமதியும் அந்த ஊர்லயே இருந்துட்டாங்க. மறுநாள் சங்கரும் மந்திர மாடும் வேலைக்கு புறப்பட்டாங்க. அந்த நேரம் பார்த்து மந்திரவாதி மந்திர குருவியை தேடி போனான். ஏய் மந்திர குருவி, ஒழுங்கா கீழே இறங்கி வந்துரு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். மந்திர குருவிக்கு காயப்பட்டிருந்தனால அது மந்திரவாதியை பார்த்தோன்னே ரொம்பவே பயந்துருச்சு. உடனே வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ஐயோ, என்னால பறக்க முடியலையே, ரொம்ப வலிக்குதே. இனிமேல் உன்னால எங்கேயும் போக முடியாது. ஐயோ வேண்டாம், என்ன ஒண்ணும் செஞ்சிடாத. குருவியோட சத்தத்தை கேட்டு மந்திர மாடு குருவியை காப்பாற்ற ஓடி வந்தது. தன்னோட கொம்பால மந்திரவாதி வயிற்ற குத்துச்சு. மந்திரவாதி அங்கேயே செத்துட்டான். நடந்த எல்லா விஷயத்தையும் மந்திர குருவி சங்கர் மற்றும் கோமதி கிட்ட சொல்லுச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.